அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிற்கான அறிவியல் பாடத்தில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறைவால் மனித உடலில் ஏற்படும் சில நோய்கள் மற்றும் கோளாறுகளை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா NCERT 6th ஸ்டாண்டர்ட் புக் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 16ஆம் பக்கத்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நம்ம வைட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோயை பற்றி பார்ப்போம். வைட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோய் பார்வை இழப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், வைட்டமின் ஏ குறைவால் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிற 4 கண்களுமே ஏ குறைவால் ஏற்படும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா மங்கலான பார்வை, அதாவது கண் ஒழுங்காக தெரியாது, மங்கலமாக தெரியும், அதான் மங்கலான பார்வை. அடுத்த அறிகுறி பார்த்தீங்கன்னா இருளில் பார்வை இழப்பு, அதாவது இரவு நேரங்களில் இருட்டாக இருக்கும்போது பார்வை தெரியாது. அடுத்தபடியாக முழுமையான பார்வை இழப்பு, முழுமையாகவே கண்களில் பார்வை இருக்காது, அதான் முழுமையான பார்வை இழப்பு. இதுதான் வைட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் பார்வை இழப்பிற்கான நோயின் அறிகுறிகள் ஆகும். அடுத்து வைட்டமின் B1 பற்றி பார்ப்போம். வைட்டமின் B1 குறைவால் ஏற்படும் நோய் பெரிபெரி எனும் நோய். இதற்கான அறிகுறிகள் பலவீனமான தசைகள், அதாவது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பலவீனமான தசைகள் இருக்கிறதுனால இந்த கால் இப்படி மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அறிகுறிகள் மிக சிறிய வேலையாற்றல், அதாவது உடம்புல எனர்ஜியே இருக்காது, வேலை செய்கிறதுக்கு மிகவும் குறைவான ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். அடுத்தபடியாக வைட்டமின் சி. வைட்டமின் சி குறைவால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி நோய் எனப்படும். இதன் அறிகுறிகள் ஈறுகளில் இரத்தப்போக்கு, அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஈரில் பாருங்கள் ரத்தம் வெளியே வந்துருக்கு, அது பேர் தான் ஈறுகளில் இரத்தப்போக்கு. அடுத்தபடியான அறிகுறிகள் காயமாற நீண்ட நேரம் எடுக்கும், அதாவது உடம்புல எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது குணமாகுவதற்கு நீண்ட நேரம் ஆகும். அடுத்தபடியாக வைட்டமின் டி. வைட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் எலும்பு நோய் ஆகும். அதாவது வைட்டமின் டி குறைவால் எலும்பு பாதிக்கப்படையும், அதான் எலும்பு நோய். அறிகுறிகள் எலும்பு மென்மையாகவும் மற்றும் வளைந்து காணப்படும், அதாவது இந்த போட்டோவில் பார்க்குற குழந்தையோட எலும்பு பார்த்தீங்கன்னா மிகவும் மென்மையாகவும் அதாவது வளைந்து காணப்படுகிறது. நீங்களே பாருங்கள், இந்த கால் பார்த்தீங்கன்னா மிகவும் வளைந்து, அதாவது நார்மலாக இருக்கிற குழந்தையோட காலம் இந்த குழந்தையோட காலம் நீங்களே டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது வேறுபட்டு பார்க்கலாம். இதான் இதுக்கான அறிகுறிகள். எலும்புகள் மென்மையாகவும் மற்றும் வளைந்தும் இருக்கும். அடுத்து கால்சியம் குறைவால் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் பல் சிதைவு. அதுக்கான அறிகுறிகள் பலவீனமான எலும்புகள், எலும்பு பலவீனமாக இருக்கும், பல் சிதைவு, அதாவது பல் சிதைந்து இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கருப்பாக, இந்த இடத்துல கருப்பாக, இந்த இடத்துல கருப்பாக, அங்கங்கே கருப்பாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவீனமான பல் சிதைவு ஏற்பட்டிருக்கு. அடுத்து அயோடின். அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா தைராய்டு வீக்கம், அதாவது குரல் வளை சுரப்பியில் ஏற்படும் வீக்கமாகும். அறிகுறிகள் கழுத்தில் உள்ள சுரப்பி வீங்கி காணப்படும். இந்த படத்தில் பாருங்கள், இவருக்கு கழுத்தில் இருக்கிற சுரப்பி எவ்வளோ வீக்கமாக காணப்படுதுன்னு பாருங்கள். இது பெரிய அதாவது பெரிய ஆட்களுக்கு. இதே குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா அயோடின் குறைவால் மனநிலை பாதிப்பும் ஏற்படும். நெக்ஸ்ட்டு இரும்பு. அதாவது இரும்பு பற்றாக்குறையால் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, பலவீனம். இதான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா பலவீனம். இவங்க இந்த அம்மாவோட ஃபோட்டோ பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்குங்க, பலவீனமாக இருக்காங்க. அதான் இதான பேசிக் அறிகுறிகள். நன்றி.